சத்தியத்தை அறிகிற அறிவை அடையுங்கள், தேவனை பெரும் வெற்றி பெறலாம். ஒருத்தனுக்கு எல்லா சாஸ்திரம் செஞ்சிச்சான். படகுல போய்க்கிறான் ஒருத்தன். வான சாஸ்திரம், அந்த சாஸ்திரம், இந்த சாஸ்திரம், மருத்துவ சாஸ்திரம், விஞ்ஞான சாஸ்திரம். ஒரு படகோட்டிக்கிட்ட கேட்டுங்கிறான், என்னையா இதெல்லாம் தெரியல, உனக்கு ஆயுசு நாளில் கால்வாசி போச்சு, முக்கால்வாசி போச்சு சொல்லிகிட்டே வரான். படகு நடு ஆற்றுல போகும்போது வெள்ளம், பெரிய பெரிய வெள்ளம் வந்துச்சான். அப்படியே படகு இந்த ரவுண்டாக இருக்குமே, அது என்னது, தெப்பமா, அது ரொம்ப அப்படியே ஆடிச்சான். அப்போ ஆடும்போது அந்த படகு அப்படியே கவுரு மாதிரி இருக்கும்போது அவன் கேட்டான், ஐயா நீங்கள் எல்லா சாஸ்திரம் சொன்னீங்க, நீச்சல் சாஸ்திரம் தெரியுமான்னு கேட்டானா. அவன் சொன்னான், ஐயா அதுதாங்க நான் படிக்கலன்னு நானா. அதனால என்னன்னா எல்லா சாஸ்திரத்துலேருந்து நடு ஆசிரியர் மூழ்கி செத்துட்டானா. இவன் நீச்சல் சாஸ்திரத்தை தெரிஞ்சு இவன் படிக்கல ஒன்றும் இல்லை, ஆனால் நீச்சல் சாஸ்திரத்தை எடுத்து வச்சுக்கிறான். அல்லேலூயா. அதே போல படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகலை, எதுவும் இல்லைனாலும் இயேசு என்கிற சாஸ்திரத்தை தெரிந்து கொள், உலகத்துல வெற்றிகரமா வாழலாம். என்னால் படிக்க முடியல, என் பேக்ரவுண்டு சரியில்லை, எனக்கு பின்னணி சரியில்லை, சூழ்நிலை மோசமா இருக்குது, எப்படியே இருக்கட்டும், இயேசு என்கிற சாஸ்திரத்தை நீ அறிந்து வைத்திருந்தால், சாஸ்திரம் சத்தியம், அல்லேலூயா, நீ மாபெரும் வெற்றியை இந்த உலகத்தில் வாழலாம். இப்போ எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 2:18. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நேற்று என்ன படிச்சோங்க கவனி? நேற்று ஒரு வசனம் படித்தோம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஆமா, மனுஷனுக்கு சோதனை, வீட்டுக்கு வீடு வாசப்படுகிற மாதிரி மனுஷனுக்கு எல்லா சோதனையும். ஆமா, பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் சோதனை, தரித்திரம், கடன் தொல்லை, ஆபத்து, எல்லா சோதனை. ஆனால் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உங்கள் திராணிக்கு தக்கதாக சோதிக்கப்படி இடப்படாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை உண்டாக்கி இருக்கிறார். அதனால சோதனையிலே மூழ்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு வழியை உண்டாக்கினார் பட்சம். இன்னைக்கு படிக்கிறோம் எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டாராம். இங்க கவனிங்க, எங்க சோதிக்கப்பட்டார், எங்க பாடுபட்டார்னா கல்வாரி சிலுவையில உன்னுடைய பாவத்தை, உன்னுடைய சோதனை ஏத்துக்கிட்டார். நம்மள மாதிரி ஆயிட்டார் இயேசு. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமே அறியாத அந்த இயேசு பாவமாக்கப்பட்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து நமக்காக சாபமானார். தயற்கிற சாபத்தை, நம்ம மேல இருக்கிற சாபம், நம்ம மேல இருக்கிற பாவம், நம்ம மேல இருக்கிற சோதனை எல்லாம் ஏட்டு ஜெட்டு, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சோதனை. இயேசுக்கு எல்லா சோதனை. ஒரு பாவ மனுஷன், தாயின் வயிற்றிலே பாவத்தில் கருத்தரித்த ஒரு மனுஷன், ஒரு மனுஷிக்கு என்னென்ன சோதனை இருக்குது அத்தனை சோதனையும் ஏற்றுக்கொண்டு பாடுபட்டபடியினால், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறாராம். எப்படி உதவி செய்யறாரு? பா, நான் உன்ன மாதிரி, என்ன மாதிரி நீ, உன்ன மாதிரி நீ அப்படின்றாங்க. என்ன மாதிரி நீ, உன்ன மாதிரி நான்ற மாதிரி இயேசு நம்மள மாதிரி ஆயிட்டு அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறார். அவ்வளோ பெரிய சோதனையை இயேசு 3 நாளில் ஜெயித்தார். அது என்ன உதவினா, அந்த சோதனைக்கு பரிகாரம், அந்த உதவி. ரட்சிப்பு யார் வருது? வானத்துங்கிய பூமியின் மேலே இயேசு நாம் வேற யாரும் உதவி செய்ய முடியாது. தாய் செய்ய முடியாது, தகப்ப செய்ய முடியாது. ஏன்னா இயேசு செய்கிறார். அந்த இயேசு தன்னையே கொடுக்கிறார். கையெழுத்து அல்லேலூயா. ஆமா, உதவி செய்கிறார். பாவம் செஞ்சிட்டியா, ஆவி உலகத்துல பிசாசுகளாம் ஒன்று கொண்டு போய் ஜெயிலில் போட்டு பாவம் செஞ்சு ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருப்பான். பாவம் செஞ்சு சமாதானம் இல்லை. இப்போ ஜெயிலேருந்து உன்னை கொண்டு வர்றதுக்கு யாரும் முயற்சி பண்ணாலும் முடியாது. பாவத்துக்கு பரிகாரம் பண்ற இயேசு உனக்காக ஜீவனையே கொடுத்து உனக்கு ஒரு ஜாமீன் கொடுத்து அதை பரிகாரம் பண்ணி அந்த ஜெயிலில் இந்த பாவ விடுதலாக இயேசு உதவி செய்கிறார். அதனால அல்லேலூயா.
சாபமா, வியாதியா, தரித்திரமா, என்னமோ இருக்கட்டும், இயேசு மத்திய மார்புக்கால எல்லாருக்கும் உதவி செய்யறார். 2000 பிசாசா, அதுக்கும் உதவி செய்யறார். திமிர்வாதமா, அதுக்கும் உதவி செய்யறார். குஷ்ரோகமா, அதுக்கும் உதவி செய்யறார். பெரும்பாடுள்ள சரியா, திரளான வியாதி எத்தரா, எல்லாருக்கும் உதவி, A to Z உதவி செய்ய ரெடியா இருக்கிறார். கையை தட்டவில்லை இல்லையா? இங்க இருக்கிற 65 பேர்ல என்னென்ன சோதனை எல்லாத்தையும் கொண்டு வாங்க, எல்லாத்துக்கும் உதவி. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக, ஆமா, ஜீவன்ல எல்லாமே. அதனால அவர் இன்னொன்று சொல்றாரு, அந்த ஜீவரத்து நீ போய் சோதனை இருக்கிறவங்கெல்லாம் உதவி செய்யலாமா? உன்னையே உதவி செய்ய ஒலியா, பூமிக்கு உப்பா, உலகத்துக்கு ஒலியா வைக்கிறாரு. உங்க குடும்பத்தில் போங்க, எங்க பார்த்தாலும் சோதனை தான். உங்க மன சோதனை, அந்த சோதனை, குடும்ப பிரச்சனை, சுத்தாவி, பார்க்க கசப்பு, வைராக்கியம், ஏகப்பட்ட சோதனைக்கு குடும்பத்தில், வியாபாரத்தில், வேலை, எல்லாம் பிசா சோதனை. எல்லா சோதனைக்கும் இயேசு ஜீவன் இயேசு தேவ நீதி உயிர்த்தல் கொடுக்குறாரு. அவன் பேர் சொல்லி தேவனை கொடுக்குறாரு. ஆதாம் முழு உலகத்துக்கு இது தெரிஞ்சா போதும். அதான் நீச்சல் சாஸ்திரம் சொல்றது. எல்லாம் படிச்சு இந்த சாஸ்திரத்தில் பரிதவிக்கப்பட்டவன். ஆமா, 10 டிகிரி படிச்சு, PhD படிச்சுக்கிறேன், 10 PhD, கலெக்டர் ஆகிறேன், என்ஜினியர் ஆகிறேன், பெரிய அரசியல் தான், எல்லாம் இருப்பா, ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் பாவத்துக்கு பரிகாரம், மரணத்துக்கு பரிகாரம், தரித்திரம், பாதாளத்துக்கெல்லாம் பரிகாரம் அந்த இயேசு நமக்கு உதவி செய்து, சிலுவையில் உதவி செய்து அதை போய் தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்க தெரியுமா அவனுக்கு? இல்லைன்னா நாடு செயலில் கொடுத்த ஒரே கவலை, பயம், வெறுப்பு, கசப்பாயிருந்தாக்கா தேவனுடைய உதவியை புறக்கணிச்சிட்டு பிசாசின் வாழ்க்கை. பிசாசு ஒருபோது உதவி செய்ய மாட்டான். மாம்சத்திலே இரு, கவலைப்படு, சோதனை வந்தா துக்கப்படு, போய் எதிர்த்து பேசு, சண்டை போடு, சாடி, அவனை பகை, இவனை பகை, அவனை ஏமாத்தி விட்டு பெரட்டு, இந்த மாதிரி எல்லாம் பிசாசு கற்றுக் கொடுப்பான். ஜீவ மார்க்கத்தை சொல்ல மாட்டான். ஆனால் இயேசு ஒரு மனுஷனை பார்த்ததுமே, நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக இயேசு ஒரு மனுஷனை பார்த்தாருன்னா நல்லா தெரியும். குசலமே விசாரிக்க மாட்டார், அவனை ஆராய்ச்சியே பண்ண மாட்டார். நல்லா தெரியும், பாவத்தில் பிறந்திருக்கான், அவனுக்கு ஏகப்பட்ட சோதனைக்குது. அதுக்கு நான் ஜீவ சரீர் இயேசு சாமட்டம் தேவன் தர உலக கொடுத்தாலுமே அவன் சோதனை விடுதலை ஆக மாட்டான்னு சொல்லி தான் யாரை பார்த்தாலும் மத்திய மார்புகால எங்கே போனாலும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த ஜீவனை கொடுத்து அவ்வளோ வாஞ்சியாக்கிறார். இயேசு கேட்டாங்களா, ஏயா எதுக்கே நீ இந்த உலகத்துக்கு வந்த? எத்தனையோ காரணத்துக்கு ஒரு முக்கியமான காரணம், ஜீவனை கொடுக்க தான் வந்தார். ஜீவரத்தை இல்லாமல் இருக்கிறான். பிசாசிட்ட சிக்கி பல சோதனை சிக்கி கிடக்கிறான். சாபத்தில், பாவத்தில், மரணத்தில், தரித்திரத்தில், பாதாளத்துக்கு நேரம் ஓடிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஜீவன் இல்லை. அதை கொடுத்து ஜீவ ரத்தம் இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தை கொடுத்து, அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து அவனை சோதனை தப்பிக்கும்படி அவர் வந்தார் சொன்னாராம். அதனால இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்குத்தத்தங்களை தேவனுக்கும் உலகத்துக்கும் நீங்கள் கொடுக்குற வரைக்கும் எந்த சோதனையும் நீங்கள் ஜெயிச்சு வர முடியாது. சோதனையிலே தான் இருக்குங்க. என்ன டக்கர் இயேசு வானா நாம் சுய முயற்சியில் வாங்கிடுவேன், சாதிச்சுடுவேன், ஒன்றும் பண்ண முடியாது. பிசாசு ஒருபோதும் உங்களை ஓங்க விட மாட்டான். பூச்சி விடுறது கூட பிடிக்காத மனுஷன்னா அவ்வளோ எதிரி பிசாசு. அதனால தான் பாரு, ஏவாள் காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பயங்கரமாக இருப்பார் உலகம். பிசாசு உள்ள சாபம், பாவம், மரணம், தரித்திரம், அப்படிப்பட்ட உலகத்தில் இயேசு மணவாளன் இயேசு உன்னை அன்பு கூந்து தன்னையே கொடுத்துருக்கிறார். பாவத்துக்கு பரிகாரம், தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம், உயிர்த்தெழு, தரி, எல்லையற்ற ஆசீர்வாதம், இதெல்லாம் யாரும் கவனிக்கிறதே இல்லை. ஓடி சுயமுயற்சியில் ஓடி கட்சியில் சோர்ந்து போகிறான் மனுஷன். அதனால தான் ஆதலால் அவர் தான் படிக்க 18 இது பாரு, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, எங்க ஊர் சோழவரம், உங்க ஊர் எந்த ஊர், வானத்துக்கு 5 கட்ட ஜனங்களும் சோதிக்கப்படுறவங்களுக்கு, ஊர் பேரெல்லாம் இல்லை, ஆடு பெண்ணு, உயர்ந்தவன் தான், ஏழை பணக்கார, சரியவன், புதியவன், எல்லாருக்கும் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு. அவ்வளோதான். எந்த நாடு எந்த ஊருன்னு எல்லாம் கிடையாது. நீ உலகத்துக்கே நீ உதவி செய்யலாம். இயேசு ஜீவன் பார், யாருக்கும் நீ ஜெபம் பண்ணலாம். சோதிக்கப்படுகிறவன்லாம் அங்கே கேட்டகிரி ஆதாமுக்குள்ளே வந்துட்டான். நண்பத்தையும் வாழ்க்கை பிறந்துட்டான். கண்டிப்பாக சோதனை இல்லைன்னு சொல்லாத. எனக்கு படம் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, படிப்பு இருக்குது, வசதி இருக்கு சொல்லாத. அவன் தான் பயங்கர சோதனை இருப்பான். ஒருத்தனுக்கு படிப்பு இல்லை, ஏழை, படம் இல்லை, காசு. அப்போ மனுஷனுக்கு நேரிட சோதனையே இல்லாமல் வேறே சோதனை இல்லைப்பா. ஜாலியாக தெளிவாக இருக்கணும், மண்டை தெளிவாக இருக்கணும். எந்த சோதனை கொண்டு வா, செத்தே போயிட்டான் ஒருத்தன். நம்ம என்ன பண்ணோம், அடக்கம் பண்ணிட்டோம். ஏசு என்ன பண்ணாரு, சிறு பெண்ணு செத்து ஜபாலி ஆண்டு போதகரை வருத்தப்படுத்தாத, சிறு பெண்ணு செத்துட்டா. நம்ம மனுஷ சுபாவம் என்ன, செத்துட்டானாக்கா
அவ்வளோதான் அடக்கம். நம்ம புத்தி அப்படி. ஆனால் இயேசு கிட்ட வந்தது இயேசு பாரு, பயப்படாத விசுவாசம் உள்ளவனா, ஏன்னா மரண சோதனைக்கும் பரிகாரம் வச்சுங்கிறார் இயேசு. கையெழுத்து இல்லையா? இயேசு அந்த லாசர் கல்லை நாடி உழித்தெய்தலும் ஜீவனன்றாரு. அதான் மரணத்துக்கு பரிகாரம். அந்த உழித்தெய்தலை தேவன் தனக்கு உலக மரணம் டெலிட் ஆகி உயிர்த்தெய்தல் அங்கே இறங்கணும். ஆனால் தான் சீதலை பார்த்து குஷ்ரோகியை சொஸ்தப்படுத்துங்க, குடல் கொடுங்க, தரித்திர சூழ்ச்சி மரித்தோர் கூட உயிரோடு பண்றாரு. ஏன்னா உழித்தெய்தலும் ஜீவனம் உதவி செய்கிறாரு. அது ஒரு சோதனை, மரண சோதனை. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அந்த மரண சோதனைக்கும் அவர் பரிகாரி. ஆனால் கையெழுத்து இல்லையா? அப்போ உன் வாழ்க்கையில மரணம் சீக்கிரம் நேரிடக்கூடாதுன்னா நீ ஒன்று செய்யணும். உழித்துன்னு ஜீவனையும் உன் பேர் சொல்லி தேவன் தனக்குள்ள இடைவிடாம கொடுக்க 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 மரணம் உன்னை லேசில சந்திக்காது. ஏன்னா மரணத்துக்கு பரிகாரம் பண்ணிக்கிற நீ. ஆபத்து விபத்து நாசம் மோசம் எதுவும் வராது. நல்லா நீடி தாய் சொல்லணும்னா இருப்ப. உன் விருப்பத்தெல்லாம் நிறைவேற்ற ஆண்டு அனுபவிச்சு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நல்லா திருப்தியா நீ நீடி தாய் பரலோகத்துக்கு போய் சேருவியா. இந்த உணர்வே இல்லைனாக்கா சோதனையில் சிக்கிக்க. பலவிதமான சோதனைகள், வியாதி சோதனை, பலவித ஆபத்து விபத்து மரணம், திருடம் திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரும். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும் சொன்ன அந்த ஜீவன் தெரிந்து கொள். அது தேவ நீதி உயிர்த்தெழுதலை தெரிந்து கொள். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு. உங்க அம்மா பேர் சொல்லி கொடு, நீடி தாய் சொல்லவளா இருப்போம், அப்பா பேர் சொல்லி கொடு, கற்றுக் கொடு. நம்ம ஜபம் பண்றது ஒன்று, அந்த ஜீவ வச்சு மத்தியஸ்தத்தை கற்றுக் கொடுத்தா ஒன்று. அவங்களே மீன் பிடிச்சு கற்றுக் கொடு, மீன் பிடிச்சு கொடுக்கலாம். மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டாக்கா அவங்களே பாதுகாத்து. அதான் டீச்சிங் அண்டு ஜபம் பண்ணுறது. கற்றும் கொடுக்கணும், அதே போல் அவங்களுக்காக ஜபமும் பண்ணணும். இயேசு கற்றுக் கொடுத்தாரு, ஜபமும் பண்ணாரு. கையத்தை நிலையா? ஒருத்தருக்கு மீன் பிடிக்க தெரியல, நம்ம பிச்சு பிச்சு கொடுத்தா வாங்கி வாங்கி சாப்பிட்டு நல்லா இருப்பான். எத்தனை நாளைக்கு அப்படியே மீன் பிச்சு கொடுத்து எப்படின்னா மீன் பிடிக்கிறதுன்னு கற்று கொடுத்துரு. அது ஒரு கம்ப சோதனை இல்லை. இயேசு செஞ்சே விட தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகுது. இது ஒரு பெரிய கஷ்டமா, இது ஒரு பெரிய டீச்சிங்கா. அதுதான் மீன் பிச்சு கொடுக்குது. தேவனுக்கு கிறிஸ்துவ தெரியுது, ஆதாம் முழு உலகு கிறிஸ்துவ தெரியுது. அவள் தான் மீன் பிச்சாச்சு. இல்லையா? எல்லாமே சுலபம் தான், எல்லாமே சுலபம் தான். இந்த மத பிரசங்கியா இருந்தா கிறிஸ்துவ வாழ்க்கைய ரொம்ப கடினமாக்கி சொல்லிட்டாங்க. அப்போ அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால கான்பிடன்ஸ் தைரியமா, எந்த பாவமாகட்டும், எந்த மரணமாகட்டும், எந்த பொல்லாத மனிதர்களாகட்டும், கோலியாத்தா கூட ஆகட்டும், கர்த்தருடைய நாமத்தை தேவன் தனக்கு உலகத்து கூட கோலியாத்தை ஜெயிக்கிறது. அல்லேலூயா. செங்கடல் போன்ற சோதனையா, செங்கடல் பிளந்து பஸ் காட்டல் நிலைக்காலுக்கு எரிகோவா எக்கால் துதி தோற்ற தேவன் தனக்கு உலகத்து எரிகோ உயிர்ந்துடும். எந்த சோதனை ஜெயிக்கலாம் பிரியமானவர்களே. அதனால அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அந்த இடத்துல நீங்க நானும் வரோம். உலகம் 800 கோடி பேர் வரோம். சோதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கான். இயேசு மட்டும் வானான்றான். இயேசு முயற்சி பண்ண மாட்டான். நம்பிக்கை இல்லை. அதை தேவன் தனக்கு உலகம் கொடுக்க மாட்டான். எங்க பார்த்தாலும் பார்க்க கசு சுயநீதி அடித்து காட்டி 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 சோதனை மேல் சோதனை கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி சோதனை மேல் சோதனை போதுமடா சாமின்னு தான் சொன்னாங்க. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமின்னு சொல்லிடுறான். ஆனா இயேசு சோதிக்கப்படும் உதவி செய்கிறாராம். பற்றுவா இயேசு செஞ்சேன் பரிவனை இயேசு சாமண்ட வாக்கு தந்தங்கள உங்க குடும்பத்தார் பேரெல்லாம் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. நீடி தாய் சொல்ல இருப்பாங்க. ஆபத்து விபத்து நாசு மோதுக்கெல்லாம் தப்பிக்குவாங்க. உங்க ஜபத்தின் மூலமா நீங்க மீன் பிச்சு கொடுத்தீங்கன்னாக்கா அநேகர் பாதுகாக்கப்படுவாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இயேசு ஜீவ மார்க்கத்தை போதிங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. ஆசீர்வாதமா இருப்பீங்க. எல்லா சோதனைக்கும், சாபத்துக்கும், பாவத்துக்கும், மரணத்துக்கும், தக்குக்கும், பாதாளத்துக்கும் தப்பித்து. அதனால ஜபம் பண்ணோம். எல்லாம் இருங்க, கான்பிடன்ஸா இருங்க. சின்ன பாவமோ பெரிய பாவமோ எந்த பாவனா கூட பிசாசு டிஸ்கரேஜ் ஆகாத. நிறைய பேர் டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. எவ்வளோ பெரிய பாவனா செய்யா இயேசு ரத்தம் சகல பாவத்திற்கு சுத்திகரிக்கும். இந்த டிஸ்கரேஜே வரக்கூடாது. செய்தி கேட்கறவங்களுக்கு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் குற்றமான சாய்ச்சா பிசாசு ரொம்ப கொண்டாட்டம். இயேசு ரத்தம் சகல பாவத்திற்கு ஓவர் போயிட்டு தான். இயேசு ஓவர் போயிட்டு பிசாசே சேர்ந்தவன். அவன் பாவம் ஏமாத்திரம், அவன் அக்கிரமம், அவன் சாபம் ஏமாத்திரம். அல்லேலூயா. அதனால கிறிஸ்து விலையேறப்பட்டவர், தேவ நீதி உயிர்த்தெழுமானவர். அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். பாவ நிவர்த்தியாக பசுத்தாவை எல்லா சோதனையும் தப்பித்துக் கொள்வீர்கள். பசுத்த பிதாவே, இந்த அறிவான மாலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள். வானத்துக்கு பூமியின் மேலே 5 கண்ட ஜனங்களும்
எல்லோரும்னா எல்லோரும், அம்மா வயிற்றுல பிறகு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ் பலவிதமான சோதனை சிக்கி தவிரால். சாபத்தில், பாவத்தில், மரணத்தில், தரித்திரத்தில், நன்மை தீமை அறியத்தக்க கனி ஷாகவே ஷாவாய். ஏசு ஓடிது எங்கு நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனே கொடுறான். நானே உயிர்த்து ஜீவனமாக இருக்கேன். தேவனுக்கு ஆதாம் முழு அசுத்தாவிற்கு பசுத்தாவே இருக்கேன். தேவத்துக்கு பணிவிடை செய்து எல்லா சோதனைக்கும் தப்பி வைத்தார். தன்னோடு ஜனங்களை விடுவித்தார். இனி அதிகம், இனி பாவம் செய்யாது, இனி கிறிஸ்துக்குள்ளே இரு. ஜீவ வச்சிருக்கே தேவன் தர உங்களுக்கு வாய்நாள்லாம் கொடு, இடைவிடாம கொடு, எக்காவது சோது போகாது கொடு. எல்லா சோதனைக்கும் நீ தப்பித்துக் கொள்ளலாம். சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, பாதாளத்துக்கு, எல்லா கண்ணிகளுக்கு தப்பித்து. தாவீது வர பிரித்தது, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஆஸ்வதிக்கப்பட்டது போல, எஸ்ஆர் ராஜாத்தி ஆஸ்வதிக்கப்பட்டது போல வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டுது. அந்த இயேசு தேவனி உயிர்த்து பரலோக ராஜ்யமா இருக்கிறார். அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு விளக்கு கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காது கொடுக்க, சோதுவாகம் கொடுக்க, குடும்பத்தாருக்காக இயேசு தேவன் தரக்கூடிய அசுத்தாவின் பசுத்தாவே இருக்கு. எல்லா சோதனைக்கும் தப்பித்துக் கொள்ள வாய்நாளெல்லாம் கிறிஸ்டியன்ஸில் நிலைத்து சகல காரியங்கள் ஆசுவாதமாக இருக்க இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற தாவே மாபெரும் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜபலில் இருக்கிறோம். இங்கே ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பசுத்தராமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல காரியம் வருவார். லேலுயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை. ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக சேர்த்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 29/6/2026 24 அன்று வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.